உலகத்தரம் வாய்ந்த டைல்ஸ்கள் வாங்க டைட்டன் செராமிக்ஸ், கோவை சக்தி ரோடு மற்றும் சாய்பாபா காலனியில். சென்னையைச் சேர்ந்த பெண் ஒருவர் நவராத்திரி பண்டிகையை ஒட்டி தனது வீட்டு கொலு படிக்கட்டுகளை வழக்கமான சுவாமி சிலைகள் மற்றும் பொம்மைகளோடு காவிய இதிகாச புத்தகங்கள் மற்றும் தலைவர்களின் கதை கட்டுரை தொகுப்புகளுடன் அலங்கரித்துள்ளார். கொலு என்றால் அழகு என்று பொருள். அழகு என்பது ஒவ்வொருவர் பார்வைக்கும் ரசனைக்கும் ஏற்ப மாறுபடக்கூடியது என்றாலும் தனித்துவமான கற்பனை திறனால் எல்லோரையும் ஈர்க்கும் ஆற்றல் வெகு சிலருக்கே இருக்கிறது. அந்த வகையில் சென்னை நொளம்பூர் பகுதியைச் சேர்ந்த நந்தினி தனது வீட்டு கொலு படிக்கட்டுகளை வழக்கமான சுவாமி சிலைகள், மரப்பாச்சி பொம்மைகள் மட்டுமல்லாமல் தனது கற்பனை திறனால் மேலும் மெருகூட்டி அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளார். பாரத ரத்னா அவார்டு தான் இந்தியாவில் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது அரச இலையில தான் நம்மளுடைய அசோகர் சின்னம் பொறிக்கப்பட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பில் திருவள்ளுவருடைய உருவத்தை வரைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை, அதை தான் நாங்கள் செயல் உருவமாக காட்டியிருக்கோம். 3 கண்ணாடி வச்சு அந்த 3துலேயும் திருவள்ளுவருடைய முகம் பிரதிபலிக்கிற மாதிரி வச்சு அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பாலை உணர்த்துற மாதிரி ஒரு கான்செப்டாக நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். இதேபோல் கொரோனாவின் மரண பயத்திலிருந்து நீங்கி மக்கள் மகிழ்வுடன் வாழ்வதற்காக பச்சை நிற ஒளி வெள்ளத்தில் தியான கோலத்திலான சஞ்சீவி ஆஞ்சநேயர் சிலையையும் வைத்துள்ளார். பாரதியாரின் நூற்றாண்டை குறிக்கும் வகையில் அவரின் பாடல்கள் அடங்கிய புத்தகங்களும் கொலுவில் இடம்பெற்றுள்ளன. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் முகேஷ். உலகத்தரம் வாய்ந்த டைல்ஸ்கள் வாங்க டைட்டன் செராமிக்ஸ், கோவை சக்தி ரோடு மற்றும் சாய்பாபா காலனியில்.